Hey guys, so yeah, this is Sana. So இந்த சேனல்ல இதெல்லாம் கழுவி வச்சிருக்கேன். நான் இதோட ஒன்று பெஸ்ட்டாக ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். ஆக்ரிலிக் கலர் பெயிண்ட்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் பெயிண்ட்ஸ். இதில் வந்து 37 தான் போட்டிருக்காங்க. ஆனால் 50 ருபீஸ் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு க்ளவுட்ஸ் செம்மையாக இருக்கே. ஸோ இந்த தண்ணியை பாருங்கள், நல்லபடியாக கோல்டு மிதக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இதையும் பண்ணிவிட்டேன். இது ஸோ டுடே நெக்ஸ்ட் டே. நேற்று மழைங்கிறனால அதுவே ஃபுல்லாக நிறைய இடத்துல க்ளீன் பண்ணிடுச்சு. கொஞ்சம் க்ளீனிங் தான் இருக்குது வெளியில். அதை மட்டும் பண்ணுவோம் இன்றைக்கி. இங்கேருந்து மழை தண்ணி விழுகுதா சொட்டு சொட்டாக. நாங்கள் அப்படியே சேவ் பண்ணோமா. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரூம் போயிடுச்சு. ரெயின் வாட்டர் ஃபுல்லாக. ஓகே, இப்போ வந்து சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே காஃபி குடிக்கலாம்னு வெளியில் காஃபி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஏன் காஃபி குடிச்சிட்டே நான் அப்படியே என்னோடய வெதரை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். லுக் அட் மை காஃபி, திஸ் இஸ் ஹவ் ஐ மேக் காஃபி. இப்படியே இதுதான் நம்மளோட சீனரி. நான் காஃபி குடிக்கிற இடத்துலேருந்து, நான் உட்காந்துக்கிற இடத்துலேருந்து இதுதான் ஆப்போசிட் சீனரி. இப்படி தான் வியூ தெரியும். ஸோ இந்த வியூவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் வியூ. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் பெருசாக எதுவும் பண்ணல. அப்பாவுக்கு மட்டும்தான் தோசை கொடுத்தேன். நமக்கு வந்து இது மேகி தான். அப்படியே ஸ்டீம் வருது பாருங்கள், செம்மையாக. மேகி சும்மா சிம்பிள் மேகி, வேறு எதுவுமே போடல. அந்த மாதிரி ஒரு மேகி. இன்றைக்கி மறுபடியும் மழை வர கிளைமேட் வந்துருச்சு. நேற்று நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து குக்கிங் டைம். பெருசாக குக் பண்ண போகலை. சாம்பார், அப்புறம் ஏதாச்சும் ஒரு சப்ஜி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. போய் பார்ப்போம் என்ன பண்ணுறேன் என்று. நமக்கு அடுப்பு க்ளீன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. ஓகே, இதெல்லாம் இப்போ கழுவியாச்சு. சும்மா தான் மாட்ட போகிறேன். ஓரளவு வதங்கிடுச்சு. ஸோ வந்து நம்ம கத்திரிக்காய் போடுவோம். சாம்பாரில் கத்திரிக்காய் சாம்பார் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட். அதனால் கத்திரிக்காய் சாம்பார் ஒன்று தைக்கிறோம். அப்படியே சாப்பிட்டு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வைப்போம். நாட் அ குக் ஆர் ஷெஃப். அதான் பண்ணி வீட்டில் சாப்பிடுவோம். அதுதான் நான் வந்து சும்மா வ்ளாகிங் தானே. ஸோ அதனால தான் காமிக்கிறேன். இது வந்து குக்கிங் சேனல்லாம் இல்லை. வாட் ஐம் டூயிங் இன் திஸ் டே, அதுதான் டிஸ்க்ளைமர் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் லேசாக ஒரு மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாய். எங்கள் அம்மாவுமே சாம்பார் பொடியெலாம் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேராக கிடச்சி தான் அவங்களே ஹோம்மேடு பவுடராக நமக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இப்படி தான் பண்ணுவாங்க. புளி ஊற்ற போகிறேன்.
அது இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுட்டு அப்புறம் வந்து பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடணும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. பருப்பு எடுத்து ஊற்றிட்டு விடக்கூடாது, பருப்பு அவ்வளோ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். Meanwhile we are going to cut cabbage. இதில் என்ன ப்ராப்ளம்னா இது வந்து என்னால் இப்போ கட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை வந்து நான் கட் பண்ணேன். இது வந்து இந்த மிஷினில் கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக கட் ஆயிடுச்சு பாருங்கள். குவிக்காக ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். என்ன இதை அப்புறம் கழுவிட்டு வரும். சாம்பார் ஓகே. இப்போ லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஃபுல்லாக கொதிக்கையில் நம்ம பெருங்காயம் போடுவோம். எல்ஜி பெருங்காயம் இப்போ அதான் போட போகிறோம் நம்ம. அது இவ்வளோ போட்டாலும் பெருசாக பயங்கரமாக ஒன்றும் வாசனை இருக்க போகிறதில்ல. அதனால தான் இவ்வளோ போட்டிருக்கேன். வாசனை வருதா உங்களுக்கு? வாசனை பிடிங்க, வாசனை. அப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் அப்பளம் பொரித்தோம். அப்பளம் பொரிச்சிட்டு அப்புறம் இதில் இருக்குது பாருங்கள் கேபேஜ் பொரியல். நாங்கள் 3 பேர் தான், அதனால் கொஞ்சமாக பண்ணாவே எங்களுக்கு போதும். அப்புறம் இந்த சாம்பார் சுட நெய் போட்டு சாப்பிடுவோம். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் என்ன பண்ணுறதுன்னா, சரி இந்த வாசலை கழுவிட்டு கோலம் போடுவோம்னு கழுவி பாதி கோலம் பண்ணிட்டு வந்துட்டேன் உள்ளே. வந்து கேமராவை செட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் போய் போட்டேன். நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் கோலம். போடணுன்றதுக்காக தான் போட்டேன். அப்படியே வாசல்லையும் உள்வாசல்லையும் கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அது மேலே பூவாக ஒரு குட்டி கோலம், சும்மா அது விளக்கு வைக்கிறதுக்காக அது ஒன்று போட்டேன், அவ்வளோதான். நம்ம பெயிண்ட் பண்ணி வச்ச விளக்கெல்லாம் வந்து ஓரளவு காஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. அந்த ஒரு விளக்கு வந்து ஒரு மாதிரி ஊறி கராப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அதனால் இன்றைக்கி எங்கள் அண்ணன் வெளியில் போகல. அது வாங்கலை, அது எல்லாமே அப்படி தான் இருக்கும்போல. அதே கடையில் வேறு 4 விளக்கு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 5 முகம் விளக்கு. இதெல்லாம் அழகாக இருக்குது, டிசைன்ஸ் அப்படியே சூப்பராக. ஆனால் இதெல்லாம் பெயிண்ட் பண்ண நேரம் இல்லை, ஏன்னா ஆஃப்டர்நூன் தான் வாங்கிட்டு வந்தனால. நல்லா டிசைன்ஸில் அப்படியே நீட்டாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீன். அப்புறம் அந்த குட்டி விளக்கெல்லாம், அந்த பெயிண்ட் பண்ணி வச்ச விளக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த குட்டி குட்டியாக உள்ள விளக்கெல்லாம், அது வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு முன்னாடி, ஏன்னா கடைசியில் எல்லாத்தையும் வந்து பண்ண முடியாதுன்னு எல்லா பிளேட்ஸ்லையும் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பஞ்சு திரி வைக்கிறோம். அப்புறம் 1 பை 1 ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா திரியை வச்சுட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, எங்கள் அம்மா வந்து எண்ணெயை ஊற்றிட்டு தான் திரி வைப்பாங்க அப்படின்னு. சரின்னா அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா திரியை எல்லாத்துலேயும் ப்ளேஸ் பண்ணேன். அப்புறம் இந்த பெயிண்ட் பண்ணி வச்ச விளக்கெல்லாம் ஒரு பிளேட்டில் ஒன்றா வச்சு, அப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்த விளக்கு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அதில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் வச்சேன். இந்த பெயிண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு தெரியல, ஆனால் எண்ணெய் ஊற்றியுமே அது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த திரியெல்லாம் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும்னு. எனக்கு தெரியாது ஷோராக அது எப்படிலாம் அந்த பெயிண்ட் இருக்கும்னு. இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த தீபம் ஆயில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஆயிலில் என்ன ஆகும்னா பிளாக் அடிக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே ஏற்றுறதுக்கு இது இல்லை, நான் வெளியில் ஏற்றுறதுக்கு தான் இது வச்சுருக்கேன், இது ஊற்றிருக்கேன். வீட்டுக்குள்ளே ஏற்றுறதுக்கு வந்து படியெல்லாம் ஏற்றுறதுக்கு இது வந்து இதயம் கிடையாது ஆக்சுவலி.
இதுக்குள்ளே விவிஎஸ் ஜிஞ்சலி ஆயில் தான் இருக்குது. அது வந்து நான் இந்த டப்பாவில் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். இது இருக்குது, இதுதான் ஊற்றிருக்கேன் வீட்டுக்குள்ளே ஏற்றுறதுக்கு. அது இதில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. மிச்சம் இல்லாததுக்கு உள்ளே ஒரு தனி புது பேக்கெட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். நானும் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டேன். சும்மா ஒரு குர்த்தா செட் போட்டுட்டு குவாட் செட் மாதிரி போட்டுட்டு ஒரு ஜும்கா போட்டு அவ்வளோதான். நோ மேக்கப் டுடே, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ அடுத்த விளக்கு ஏற்றுற வேலையை பார்ப்போம். கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி இப்போ 1 by 1 ஏற்றி உள்ளேயே ஏற்றி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும். அது உள்ளே வச்சு என்னால் ஏற்ற முடியல. அதனால் பாதியை ஏற்றிட்டு வந்துட்டு இங்கே 1 by 1 வச்சுட்டு மீதி உள்ளதை இங்கே வச்சு ஏற்றி எங்கெல்லாம் வைக்கணுமோ அப்படி தான் வச்சேன். நான் அப்படியே ஆங்கிளாக வளைச்சி என்னையவே எடுத்திருப்பேன். எனக்கே ஒரு ஆச்சரியம், எப்படிடா நான் இப்படிலாம் செட் பண்ணி எடுத்தேன்னு. ஆனால் நான் மட்டும் ஆங்கிளாக வச்சு அப்படியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அங்கிட்டு போய் வைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது எனக்கே. அப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ஒன்று வைக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு 1 by 1. அது என்னென்னா ஒரு கார்ட்போர்ட். அது வந்து கம்பி இங்கே கீழே தரையெல்லாம் விளக்கில் எண்ணெய் ஊற்றி அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக அந்த கார்ட்போர்டை செட் பண்ணி மேலே வச்சுருக்கேன். அப்புறம் 1 by 1 எல்லா இடத்துலையும் வச்சேன். இந்த சைடு ஒரு ஆங்கிளில், அப்புறம் ஈஸ்ட் சைடு ஒரு ஆங்கிளில், நார்த் சைடு ஒரு ஆங்கிளில் எல்லாமே நானே செட் பண்ணி அடுத்தடுத்து வச்சுட்டேன். எனக்கே ஒரே ஆச்சரியம். ஏன்னா நான் இந்த மாதிரி விலாகில் செட் பண்ணிலாம் வச்சு எனக்கு எடுத்ததில்லை. கையில் பிடிச்சிட்டு விலாக் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு சேனலுக்கு வேறு விலாக் செட் பண்ணி தான் எடுப்பேன். அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் எடுப்பேன். இந்த மாதிரி எடுத்ததில்லை. ஸோ இந்த தடவை பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வளைச்சி எடுத்திருப்பேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மாடி சைடில் வைக்கிறதுக்கு காமிப்பேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு எல்லா விளக்கையும் செட் பண்ணிவிட்டு மாடியில் மறுபடியும் போய் நான் அந்த கட்டையெல்லாம் வச்சுட்டு, கட்டைன்னு சொல்கிறேன், அந்த ஒரு அட்டையெல்லாம் வச்சுருந்தேன்ல, அந்த அட்டையெல்லாம் மாடியில் வச்சுட்டு வந்து அப்புறம் நான் இந்த விளக்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு இடமா. எப்படி இருந்தாலும் தரையெல்லாம் கிடக்கூடாதுல்ல, அதனால தான். எங்கள் ஊர் வெளியில் ஒரே நாய்ஸியாக இருக்குது. ஏன்னா பாட்டெல்லாம் ஓடும். இப்போ உள்ள படிக்கு வச்சுட்டு இருக்கேன். இதுலேயே பாருங்கள், முன்னாடியே தெரியும் உங்களுக்கு, சின்ன ஒரு அட்டை வச்சுருப்பேன். பின்னாடியும் நான் சொல்லுவேன் ஏன் இந்த அட்டை வச்சுருக்கேன்னு சொல்லி. இது ஆக்சுவலி நம்ம கிரானைட் இருக்க எண்ணெய் வலிஞ்சு கூட துடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வலிக்கு விழுந்துருவோம், ஒரு மாதிரி ஆயிரும், பின்னாடி செவர் கெட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நான் முன்னாடியே இதெல்லாம் இப்படி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி முன்னாடியே எங்கள் அப்பாவை கட் பண்ண சொல்லி கட் பண்ணி இந்த சின்ன ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கார்ட்போர்டை. இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ நேரம் காற்று இல்லை, இப்போ பயங்கர காற்றாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடமா அணைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு மேலே எவ்வளோ ஏற்றுறதுன்னு எனக்கு தெரியலை. நானும் ஒவ்வொரு தடவை ஏற்றிக்கிட்டே வரேன். இந்த கார்ட்போர்ட் இருக்குல்ல, இந்த கார்ட்போர்டு எல்லாம் அவளுக்கு கீழே வச்சுருக்கேன். ஏன்னா தரை, இந்த கம்பி இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த லைனில் ஏற்றின எல்லா விளக்குமே அணைஞ்சு போச்சு. மறுபடியும் ஏற்றுவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இது இப்போ தான் ஏற்றிருக்கேன். எரியாத விளக்கெல்லாம் கொண்டாந்து ஒன்றா வச்சு எரிய வச்சுட்டேன். அது மட்டும் எரிஞ்சு காலியாகட்டும். இத்துடன் இந்த கார்த்திகை தீபம் விலாக் முடிவடைந்தது. அவ்வளோதான். இதை தான் நான் வந்து 2 நாளாக எடுத்த ஃபுட்டேஜு கிளிப்ஸு. இனிமேல் வேறு ஏதாச்சும் எப்போ எடுக்க போகிறேன்னு தெரில. வேறு ஏதாச்சும் எடுத்தேன்னா அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். பாய்.